நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உசாமாண்டா அவங்க வளர்ப்பு மகனாக ஜெயிதுங்கிறவர் வளர்த்தாங்க இல்லையா, அவருடைய புள்ள உசாமா. ரொம்ப அவர் மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமா இருப்பார்கள். ஒரு படையில் ஒரு குழப்பம் பண்ணக்கூடியவர்களை அடக்குவதற்காக வேண்டி போற வழியில முஸ்லிம் வியாபாரிகளை வழிமறிக்கிறது, அவங்கள கொல்றது, இப்படியான ஒரு வழிப்பறி கூட்டம் இடையில இருந்தது. அவங்கள போய் அடக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிங்கிற முறையில் ஒரு சிறு படையோட அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் அவங்களை அடக்கும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தெரியாம செஞ்சிட்டோம், இனிமே நாங்க உங்க அமைப்புக்கு நாங்க வந்துடுறோம், உங்க மார்க்கத்துக்கு நான் வந்துடுறோம் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறார். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தர் சொல்றாரு, என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் ஊரை குத்தி விட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பிறகு என்னடா நடிக்கிறியா நீ அப்படின்னு நினைத்து கொண்டு அவரை கொண்டு விட்டார். கொன்ன உடனே பிந்தி வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது உறுத்திக்கிட்டே இருக்கு அவருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொன்னானே, சொல்லிவிட்டு நம்ம அந்த மாதிரி குத்தி விட்டோமே, நமக்கு பாவமாயிருமோ. யுத்தத்துல நடக்குது, போர்ல தான் நடக்குது, போர்ல குத்துறதுங்கிறது உள்ளதுதான். இருந்தாலும் போர்ல அந்த மனுஷன் வந்து சரணடைஞ்சிட்டானே, நான் அந்த பக்கம் இல்ல உங்க பக்கம் சொல்லிவிட்டானே, இந்த நேரத்தில் நம்ம செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மனசுல லேசா படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இதை வளர்க்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே சம்பவம் இப்படி ஆக்குன்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கத்தல்தஹு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவனே கொண்டு விட்டியா, வாயினால வெளியில காட்டிட்டான்லப்பா, அதுக்கு பிறகுமா நீ அவனை கொண்ட. அப்ப இவர் பதில் சொல்றாரு, அவன் தற்காப்புக்கு தான் சொன்னான். ஒரு உடனே ஆன்சர் பண்றாரு, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு உள்ளத்துல சொல்ல கிடையாது, நான் வெட்டிடுவேன் பயந்துட்டு செஞ்சான், அவன் தன்னை காத்துக் கொள்வதற்கு தான் அதை சொன்னான் அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹல்லா ஷகத்த கல்பஹு, ஓ அவர் உள்ளத்தை நீங்க பிளந்து பார்த்து கேக்குறாங்க, உள்ளத்தை பிளந்து பார்த்து தலமு காலகாம்லா, உள்ளத்துல இருந்து சொன்னானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ, அது உள்ளத்துல இல்லாம இருக்கலாம் இருந்தும் இருக்கலாம், அது நீனும் நானும் முடிவு செய்யக்கூடாது, அதை முடிவு செய்யணும் அல்லாஹ். உள்ளத்துல இருந்து சொன்னா அல்லாஹ்ட்ட உனக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது, உள்ளத்துல இல்லாம சொன்னா ஏமாத்துறக்கூடிய தண்டனை அவனுக்கு கிடைக்க போகுது. நீ துன்யாவுல என்ன செய்யணும் சொல்லிவிட்டான்ல, நீ வெளிப்படையா உள்ளத உனக்கு எந்த அதிகாரம் இருக்குதோ அதை செஞ்சுட்டு போவியா, நீங்க உள்ளத்தை பிளந்து பார்த்து அந்த உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லைன்னு கண்டுபிடிச்சீங்களோ அப்படின்னு கட்டுமையான கோபத்துல கேட்கறாங்க. அது பயங்கரமான ஒரு குற்றம் என்று நான் உணரும் வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இது என்ன விளங்குது, கல்பை பிளந்து பார்க்கக்கூடிய வேலை நம்ம வேலை இல்ல. நீங்க அவுளியாண்டா கல்புல இருக்குன்னு தானே அர்த்தத்துல சொல்றீங்க. மக்கள் வந்து ஒரு ஆள மகான்கிறாருன்னா வெளி தோற்றத்துக்காக சொல்றீங்க கிடையாது. ஒரு அவுளியாண்டு சொல்றாங்கன்னா அவர் பொண்ணு கொடுக்கறதுக்காக வேண்டியா சொல்றீங்க, அவர் இப்போ போயிட்டாரு, எதுக்காக சொல்றீங்க, அவர் அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவருக்காக தான் சொல்றீங்க, சொர்க்கவாசிங்களுக்கு தான் சொல்றீங்க, உங்களுக்கு முடியாத ஒரு அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார் நினைச்சிட்டு தான் சொல்றீங்க. இப்படி சொல்றதா இருந்தா நீங்க அவருடைய கல்பை பிளந்தீங்களா, உள்ளத்தை பிளந்து பார்த்து ஆமா கரெக்டா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, சரியான ஈமான் உள்ளத்துல உட்கார்ந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்களா என்று நம்ம விளங்கி பார்த்தோம்னு சொன்னா இந்த தர்கா தரிகாவனம் இருக்குமா, பெரியார் மகான்லாம் இஸ்லாத்துல இருக்குமா, அந்த கான்செப்டே இருக்குமா, இந்த அடிப்படைக்கே வேலை இல்லாம போய்விடும்.